ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் தான். மணி வந்து 2:45 ஆகுது. இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். நான் தெரியுதா, மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் போட்டுட்ருக்கேன். இந்த பக்கம் வந்து ஒரு மரவள்ளிக்கிழங்கு துண்டில் பாதி போட்டு அல்வா பண்ணிட்டேன். இது எப்படி பண்ணேன் நான் காமிக்கலாம், உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு நாளைக்கு அந்த ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் எனக்கு நான் கொடுக்குறேன். ஒரு துண்டு மரவள்ளிக்கிழங்கு தான் திருவிட்டு ஆவியில் வேக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போதும். எடுத்துட்டு அதில் வந்து எவ்வளோ ஒரு துருவல் வந்துச்சோ அதில் பாதி அளவுக்கு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டு நெய் ஏலக்காய் பொடி போட்டு இறக்க வேண்டியது தான். தேங்காய் துருவல் முக்கியமானது. தேங்காய் துருவல் உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே அல்வா பார்த்து கிண்டி எடுக்க வேண்டியது தான். நெய் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், நிறையா வேண்டாம். இதுக்கு இவ்வளவே போதும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸை போட்டுட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி வந்து சலசல படம்னால எடுத்துட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நான் வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு தான் போட்டேன். அது கொஞ்சம் நசுக்குன்னு இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா மொறுமொருந்துச்சு. நான் அப்படியே போட்டால் கொஞ்சம் நசுக்குனுக்கு. ஒரு வேளை அப்படியே தான் போடுவாங்க கடையில். ஒரு வேளை அது இன்னுமே இதாக இருக்கும், கொஞ்சம் நேரம் வேக விடணுமா என்னன்னு தெரியல. பட் இது பரவாயில்ல, நல்லா முறுமுறுன்னு இருக்குது. காட்டுறேன். கொஞ்சம் தான் இருக்குது, அதையுமே போட்டு விட்டுட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகிருக்கும். ஒரு ஹல்வா ரெடி பண்ணியாச்சு. ஒரே பொருளை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு காரம் ரெசிபி. மரவள்ளிக்கிழங்கு ஆள்வள்ளிக்கிழங்கு ஹல்வா சிப்ஸ் பாருங்கள். தெரியுதா, சவுண்டு நல்லா கேட்குதுல்ல, நல்லாவே இருக்குது. சூப்பராக உழைச்சி காட்டுற பாருங்க, நல்லாவே இருக்குது சாப்பிட்றதுக்கு. தெரியுதா, நான் சாப்பிட்டு கட்டாயிரும். கேட்குதா, சூப்பரான ஒரு சிப்ஸு. ஒரே ஒரு துண்டு கிழங்குல பாருங்கள் வந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது நான் காமிக்கலை, என்னங்க வாயில் சொல்லியிருக்கேன். இன்னொரு நாளைக்கு நான் முழுசாக ரெசிபி போடுறேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சபலம் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.